உத்திரமேரூர் மாவட்டம் பெரிய ஏரிகள் நிறைந்த மாவட்டமா? எவ்வளவு ஏரி இருக்குது கணக்கு கிடையாது. ஏகப்பட்ட ஏரி இருக்கிறது. ஏதாவது தூர்வாரி இருக்காங்களா? 5 வருஷம் முன்னாடி தூர்வாரினது தானா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த சமயம் கொஞ்சம் தூர் வாரினாங்க. அதற்கப்புறம் ஒரு தூரே வாரல. 5 வருடங்களாக தூர் வாரப்படாத ஏரி இல்லையா? பரந்தூர் ஏரி இருக்கிறது, உத்திரமேரூர்ல பெரிய ஏரி இருக்கிறது, இவ்வளோ ஏரி இருக்கிறது. இந்த ஏரிகளில் தூரே வாரலானா இந்த ஊர்ல என்ன முக்கியமான தொழில்? என்னமா? விவசாயமா? சரியா? நீங்க எல்லாம் தொழிற்சாலையில இல்ல, வேற வழி இருக்குதா? என்ன இருக்குது? விவசாயம் தான் பண்ணணும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இல்ல. ஆனா இந்த பகுதியில நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கதை புத்தகங்களா இருக்கட்டும், வரலாற்று புத்தகங்களா இருக்கட்டும், இந்த பகுதியை தொண்டை மண்டலம்னு சொல்லிட்டு இந்த மண்டலத்துல அவ்வளோ விவசாயம் நடந்திருக்கிறது. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இந்த ஊர்ல நடந்து வந்திருக்காங்கம்மா. பல்லவ ராஜாக்கள், சோழ ராஜாக்கள் எல்லாம் இந்த ஊர்ல நடந்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பெரிய பெரிய ராஜாக்களும் ராஜாதி ராஜாக்களும் இளவரசர்களும் படை வீரர்களும் போர்படை வீரர்களும் இந்த ஊர்ல நடந்திருக்கிறாங்க. எங்க தெரியுமா ஆரம்பிப்பாங்களா? அந்த கடற்கரை ஓரம் இருக்கு இல்லையா, சென்னை பக்கத்துல கடற்கரை இருக்கு, அங்கேருந்து ராஜாக்க நடந்து வருவாங்களாம். எது? பெரிய பெரிய படை, குதிரை படைலாம் தெரியும்ல, ஆயிரக்கணக்கான குதிரை, அது மேல குதிரை வீரர்கள், ஆயிரக்கணக்கான யானைகள், அதன் மேல் யானைப்படை வீரர்கள், ஆயிரக்கணக்கான காலாட்படை வீரர்கள். காலாட்படை வீரர்கள்னா போர் புரிவதற்காக வீரர்கள்லாம் வில்லு, அம்பு, கத்தி, அருவாளு, ஈட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு லட்சக்கணக்கான வீரர்கள் இந்த வழியா நடந்து வருவாங்க. இந்த காஞ்சிபுரம், இந்த உத்திரமேரூர் இதையெல்லாம் தாண்டி அதற்கப்புறம் தான் டெல்டா மாவட்டம் சொல்றோம் இல்லையா, காவிரி மாவட்டம், அந்த கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் இதுக்கெல்லாம் போவாங்களாம். அப்ப நடந்து வரும்பொழுது அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல. நம்ம ஒரு ஊருக்கு போறோம், திருப்பதிக்கு போறீங்க, அப்ப என்ன பண்ணுவோம்? முதல்ல சாப்பாடு கையில கலரி, புளி சாதம், இல்லைன்னா கெட்டு போவாது எது இருக்குதோ அதானே. வேற ஏதாவது சமைச்சு எடுத்துன்னு போனா கெட்டு போயிடும், 2 நாள் வச்சு சாப்பிட முடியாது. என்ன பண்ணுவாங்க? புளி சாதம் கலரிக்குவாங்க, ஒரு பாத்திரத்துல எடுத்துக்குவாங்க, ஒரு பாக்கு மட்டையோ வாழையிலையோ வண்டியில எங்கன்னா நிறுத்தி, வண்டியை நிறுத்தி, இல்ல நடந்து போறவங்க எல்லாம் அதை தான் நிறுத்தி சாப்பிட்டு போவாங்க. இப்ப நிறைய இடத்துல உணவு விடுதிகள் வந்து விட்டது இல்லையா, நிறைய ஹோட்டல் இருக்கு. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கையில கட்டு சாதம் கட்டி எடுத்துட்டு தான் போகணும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய வீரர்கள் போருக்கு போறாங்களே, எப்படி போவாங்கன்னா இந்த வழியாதான் போவாங்களாம். எது? காஞ்சிபுரம், உத்திரமேரூர் வழியா. ஏன் தெரியுமா? இந்த மண்டலத்துலதான் அவ்வளவும் நெல் விளையும் பூமி. அவ்வளவு நெல் கிடைக்குமா, சோறு கிடைக்குமா. அதாவது இந்த இடத்துல தானியங்கள், அரிசி, காய்கறி எதுவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இங்கதான் விளையும். அதையெல்லாம் ஒரு மாசம் இங்க தங்கிடுவாங்களாம். ராஜாவும் அவங்க போர்படை தளபதிகள்லாம் இந்த ஊர்ல தங்கி இங்க இருக்கிற நெல்லு தானியம் எல்லாம் வாங்கி வண்டியில மூட்டை கட்டி ஏத்திட்டு அப்புறம் தான் தொடர்ந்து போவாங்க. சோழ மண்டலம் போவாங்களாம். அங்க போய் போர் செய்யணும்ல, போரெல்லாம் செய்து அங்க இருக்க அரண்மனையெல்லாம் பிடிக்கணுன்றதுக்காக அப்படி போவாங்களாம். அப்பனா இந்த பகுதியில தான் அரிசி விளைஞ்சிருக்குது. இது வழியாதான் போனாதான் அரிசி கிடைக்கும். வேற ஊர் பக்கம் போனா அரிசி கிடைக்காதுன்னு இது வழியாதான் போவாங்களாம். அவ்வளவு பெரிய வளமிக்க மாவட்டம் உத்திரமேரூர். அதான் போகும்போது வழியில பாத்தீங்கன்னா நீங்க அந்த சைடு எல்லாம் அந்த தஞ்சாவூரோ இல்ல அதை தாண்டி அரியலூரோ அந்த மாதிரி ஏரி பாத்தீங்கன்னா காடு வெட்டின்னு சொல்லுவாங்க. காடு வெட்டினா இப்ப தெருலா இருக்குது. அந்த சமயம் தெருவோ சாலை அதெல்லாம் கிடையாது, காடா இருக்குமா. காடுகளை எல்லாம் கையில இருக்கிற அறிவாளாக வெட்டி வழி செய்து இந்த யானைப்படையும் போர்படையும் போறதுக்கு வழி செய்வாங்களாம். அப்புறம் தான் அந்த மீன் சுருட்டின்னு ஒரு ஊர் வரும். ஏன்னா மீன் கொடி பறந்து கொண்டிருக்கும் பாண்டிய மன்னர்களே அவங்கள போர்ல வெற்றி கொண்டு அவர்களை துரத்திட்டு அந்த கொடியை சுருட்டி வச்சுட்டு புலி கொடி பதித்த சோழர்கள் அவங்களுடைய கொடியை பறக்க விட்டாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜெயங்கொண்டோன்னா வெற்றி பெற்ற பகுதி. இப்படி இந்த வழியாதான் போய் இவ்வளோ பெரிய ஆட்சி செய்திருக்காங்களா. அப்பேற்பட்ட வளமிக்க உத்திரமேரூர் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னமா எப்படி இருக்குன்னு சொல்றோம். ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கு வேலை இருக்கிறதா? நம் பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா? விவசாயம் இருக்கிறதா? நெல் கொள்முதல் நிலையங்கள் இங்க இருக்காமா?
நெல் கொள்முதல் நிலையங்கள் எவ்வளவு இருக்கு? ரொம்பவே கிடையாது. ஆனா பீர் ஃபேக்டரி எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. சாராய ஃபேக்டரி 4. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதாவது எந்த ஊர் இது? அந்த காலத்திலே சோழ மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் போருக்கு போகும்போது இந்த ஊருக்கு வந்து அரிசியெல்லாம் வாங்கிட்டு மூட்டை கட்டிட்டு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ஊர்ல இன்னைக்கு அரிசி விளைவதற்கோ அதை சேமித்து வைப்பதற்கு கோடவுனோ அதற்கு கொள்முதல் நிலையங்களோ காண சிறப்பு திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா மக்கள் குடிப்பதற்கும் அந்த குழந்தைங்களை கெடுப்பதற்குமான ஃபேக்டரிங் அதிகமா இருக்கு. என்ன ஃபேக்டரி? சாராய ஃபேக்டரி அதிகமா இருக்கு. இதுவா நாம் பெண்கள் கேட்டோம்? ஏமா நம்ம கேட்டோமாமா? நம்ம என்ன கேட்டோம்? ஒரு காலேஜ் கட்டி கொடுங்க. இங்க ஏதாவது அரசு கல்லூரி இருக்குதா? ஒன்னே ஒன்னு இருக்கும். அது எங்கேயோ இருக்குது. வருஷ கணக்கா அந்த ஒரே அரசு கல்லூரி தான்.